டிஎன்பிஎஸ்சி தமிழ் பிவைக்கு பார்த்துடலாம். மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் யாவை? இது ரொம்ப ஈஸிங்க. நேம் பாருங்க, மணிமொழி கோவை. ஸோ மணி நான்மணி கடிகை, மொழி முதுமொழி காஞ்சி, கோவை ஆசார கோவை. ஸோ இது ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாலே நம்ம ஆன்சர் கரெக்டா எழுதிடலாம். அண்ட் செகண்ட் ஒன், பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது எதை குறிக்கும்? பெண்கள், நாகனவாய் பறவைகள், மரங்கொத்தி பறவைகள். ஆன்சர் நாகனவாய் பறவைகள். தேர்டு, ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும். இவ்வடியில் நீபவனம் என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன் கடம்பவனம், செகண்ட் மலர்வனம், தேர்ட் பாலைவனம். ஆன்சர் கடம்பவனம். ஃபோர்த் கொஸ்டின், பாடை மாக்கால் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்? இது இம்பார்ட்டன்ட்டுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆன்சர் படை வீரர்கள், செகண்ட் ஆப்ஷன் வணிகர்கள், தேர்ட் ஆப்ஷன் பலமொழி பேசும் மக்கள். ஸோ பாடை மாக்கால் அப்படின்னா கொஸ்டின்ல ஆன்சர் மாக்கால் அப்படிங்கிறது மக்களை குறிக்கும் இல்லையா? அப்போ பாடை மாக்கால் அப்படின்னா பலமொழி பேசும் மக்கள் என்று பொருள். ஸோ இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இது போல் டெய்லியும் பிவைக்யூஸ் பார்க்க ஜிகேலையும் அப்லோட் பண்ணுவேன். தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.